Hi friends, welcome back to Poona's Dream. நான் பூனா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம போத்தீஸ்ல இப்போ எக்கச்சக்கமான புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய சாரீஸ், டிசைனர் சாரீஸ், சாஃப்ட் சில்க் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. வரப்போறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தாங்க. வரிசையா பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு திவாலி எல்லாம் ரொம்ப நெருக்கத்திலேயே இருக்கு. ஸோ அதனால நம்ம போத்தீஸ்ல எக்கச்சக்கமான திவாலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டெய்லி இனிமேல் நீங்கள் வீடியோ செக் பண்ணுங்க. புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம போத்தீஸ்ல இப்போ திவாலிக்காக எக்கச்சக்கமான பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. செம்ம சாரீஸுங்க, சான்ஸே இல்லை. நல்ல கிராண்டான கலெக்ஷனே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதுலேருந்து தான் நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன் சாரீஸுங்க. ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரு சாஃப்ட் காட்டன் மாதிரி இருந்தது. சாஃப்ட் காட்டனில் உங்களுக்கு கிராண்டான ஜரி ஒர்க் பண்ண மாதிரி சாரீ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் அட்டகாசமான சாரீஸுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் வரும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருந்தது. கலர்ஸும் அப்படிதாங்க. ஒன்று நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு சாரியும். பட் எனிவே நம்மளோட ஃபேவரட் எல்லோ ஃபர்ஸ்ட் இருக்கும் போது நம்ம எதை தொட முடியும். ஸோ நான் எல்லோ சாரீ எடுத்துட்டேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் சாரீ தாங்க. பாடி ஃபுல்லாக புட்டா ஒர்க்ஸ் அண்ட் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டராக உங்களுக்கு காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் காட்டன் மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாரீங்க. ஸோ வேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1350க்கு 2 சாரீ, அதாவது நீங்கள் 2 சாரீ எதை எடுத்தாலும் 1350. நீங்கள் வேணும்னா பாதி ப்ரைஸ் கொடுத்து ஒரு சாரீ கூட வாங்கிக்கலாம். அடுத்தது அழகான டார்க் மரூனில் கோல்டு கலரில் உங்களுக்கு ஜரி பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்குங்க. இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1350 தான் வரும். அதாவது 2 சாரீ பார்த்தீங்கன்னா 1350, ஒரு சாரீ நீங்கள் பாதி ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸுமே இதே ரேஞ்சில் தான் இருக்க போகுது. நல்ல கிராண்டான கலெக்ஷன். அதுவும் அந்த மரூனுக்கு அந்த கோல்டு நல்லா பளிச்சுனே தெரிஞ்சுதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது நீங்கள் வந்து மைல்டு ஷேடாக வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த சாரீ எடுக்கலாம். இது ரொம்ப டீசெண்டான ஒரு எலிகென்ட்டான கலெக்ஷன். இதுவும் 1350க்கு உங்களுக்கு 2 சாரீங்க. காப்பர் ஜரி, டபுள் சைட் பார்டர், நல்ல பெரிய பார்டர், கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டா ஒர்க்ஸுங்க. செம்ம அழகாக இருந்தது இந்த சாரீ கூட. ரொம்ப மைல்டு கலர் தான், பட் ரொம்ப ரிச்சான ஒரு கலர், ரிச்சான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லலாம். செமையாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. அடுத்தது இந்த சாரீ என்னோட ஃபேவரெட்டுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஜரி ஒர்க்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. முக்கியமாக அந்த ஸ்கொயர் ஜரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்க அப்படியே ஒரிஜினல் சில்க் சாரீ மாதிரி இருந்துச்சு. பல்லுவும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்கில் வரும். எல்லா சாரிக்குமே ரன்னிங்கில் வரும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. நிஜமாவே ஒரு பட்டு சாரீ லுக்லேயே இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லா சாரீஸை விட பர்டிகுலராக இந்த க்ரீன் சாரீ பார்க்கும்போது எனக்கு அப்படியே நிஜமாக ஒரு பட்டு சாரீ நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன், அந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது இந்த மரூன் சாரீங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டர், அதே மாதிரி கிராண்டான உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க. இதான் பல்லுங்க. ஃபுல்லாக ஜரி ஒர்க்கில் செம்மையான பல்லு கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாகவே புட்டா ஒர்க் செம்மையாக இருந்தது. அடுத்தது ஒரு கூல் ப்ளூ செம்மையாக இருக்கலாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கூல் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாக புட்டா ஒர்க்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் சிங்கிள் கலர் சாரீ தாங்க. இது எதுவுமே டபுள் கலர் கிடையாது. ப்ளூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளூவில் தான் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சாரீ. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸும் கிடைக்கும், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸும் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். செம்மையாக இருந்ததுங்க சாரீ டோட்டலாக. ஆக்சுவலாக இந்த சாரியில் எது எடுக்கிறது எதை விடுறதுன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது நான் க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான். 1350க்கு 2 சாரீ, பாதி ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் ஒரு சாரீ கூட வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு கலெக்ஷன் தான். பாடி ஃபுல்லாக ஒரு புட்டா ஒர்க்ஸ் இருக்குது. பல்லு பாருங்க, இதான் பல்லு நல்லா கிராண்டாக இருக்குது. அதே மாதிரி டபுள் சைடு பார்டர், நல்லா பெரிய பார்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனில் தான் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியும். முக்கியமாக இந்த ஜரி ஒர்க்லாம் பளிச்சுன்னு தெரியுது க்ரீன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் கலரில் பட்டு சாரீ வச்சுருப்போம். அடுத்தது இந்த பீச் கலர் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்லங்க. இதில் சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதுவும் நல்லா அழகாக ஸ்கொயர் டைப்பில் சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 1350 தாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்குக்கு பதிலாக த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சில்வர் த்ரெட்னு கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு மாதிரி ஷைனிங் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிஸ்தா கிரீன் கூட அதே டைப் ஆஃப் சாரீ தான். ஸோ இதுலேயே நிறைய கலர் காம்போஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது ஒரு கிரே சாரீங்க. இந்த கிரே சாரியில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடியில் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய இந்த கிரே ஷேட்லேயே நிறைய இருந்ததுங்க. சிலது பார்த்தீங்கன்னா மேலே பாடியில் பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வச்ச மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் கொடி பேட்டர்ன் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த கிரே கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த பிஸ்தா க்ரீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலருங்க, சூப்பராக இருந்தது. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. அதுவும் சிலது வரும்னு நினைக்கிறேன், நம்ம பார்க்கலாம். அடுத்தது அழகான மின்ட் ப்ளூவில் நீங்கள் பார்க்குறீங்க, செமையாக இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக செம்ம கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க சரியில், காப்பர் சரியில். அதே மாதிரி பல்லுவும் செம்ம கிராண்டுங்க. சாரீ மட்டும் தாங்க சந்தரி காட்டன், பட் பார்க்க ஒரு பட்டு சாரீ ரேஞ்சுக்கு ஃபுல்லாகவே ஜரியை போட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1350க்கு 2 சாரீ எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சாரீ எடுக்கும் போது பாதி ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நார்மலாகவே காமனாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற கலர் இந்த ப்ளூ தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல கிராண்டான கலெக்ஷனும் கூட. ஸோ பாடியில் பார்த்தீங்கனாலும் நல்லா கிராண்டாக இருக்குது, பல்லு பார்த்தீங்கனாலும் கிராண்டாக இருக்குது. அதே மாதிரி டபுள் சைடில் மினிமம் பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீ, ரொம்பவே அழகான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம். எடுப்பாக தெரிஞ்சுது அந்த மேலே இருக்க சரி பேட்டர்ன். அடுத்தது வைப்ரண்ட்டான ஃபேண்டா கலர் பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிராண்டான கலெக்ஷன் தான். இது கலரே கிராண்ட் அப்படின்னு சொல்லணும். மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி அழகாக சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், நல்ல வைப்ரண்ட்டான கலெக்ஷனுங்க. இந்த சாரீக்கெலாம் நீங்கள் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போடும்போது இன்னும் அழகாக தெரியும். நல்ல டார்க் க்ரீன்லாம் நீங்கள் போட்டிங்கன்னு வைக்கலாம், இந்த சாரீக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுச்சு, நல்லா டார்க் க்ரீன் போட்டு இந்த சாரீ வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க. பிரைட்டாக வைப்ரண்ட்டாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்தது லேடிஸ்க்கே பிடிச்சமான பேபி பிங்க் கலருங்க. பேபி பிங்க் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சான ஒரு சாரியாக தோணுச்சு. மைல்டு ஷேடுனால அதில் இருக்க அந்த சரி பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப அப்படியே கிராண்டாக இருந்தது பார்க்க, பட் ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்தது. சூப்பரான ஒரு கலெக்ஷன். அதிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பேபி பிங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேபி பிங்க் இருக்குங்க. ஸோ இது பாருங்கள், இது ஒரு பேபி பிங்க் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராண்டான கலெக்ஷன். பட் எனிவே இதுக்கு முன்னாடி பார்த்த கலர் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் சரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க. பட் எனிவே எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேபி பிங்க் இன்னும் அழகாக இருந்தது அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு சாரீங்க. இது பார்த்தீங்கன்னாலும் சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வரும். அழகாக ஒரு ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க்கில் ஃபுல்லாக லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி சாரீ ஃபுல்லாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இதுவும் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதுதான் பல்லுங்க. பல்லு ஃபுல்லாக அப்படியே கலரே தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒயிட் த்ரெட்டில். செம்மையாக இருக்குது சாரீ. இது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் தான், சூப்பராக இருக்குது கலெக்ஷன். இதிலே நிறைய கலர்ஸ் கூட இருந்தது. ஸோ அழகான ஒரு கூல் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் கலெக்ஷன் தாங்க. த்ரெட்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரீ ஃபுல்லாக, ப்ளஸ் பார்டர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அது என்னமோ தெரியலங்க, அந்த மரூன் க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கணும்னு தோணுது. மேபி அந்த சரி பேட்டர்ன் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுதுனாலையோ என்னமோ தெரியல. அடுத்தது நீங்கள் பார்க்குறது டிஸ்டம்பர் க்ரீனில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன். இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல டீசெண்டான ஒரு கலெக்ஷன். கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டு ஷேடு. பட் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்க அந்த ஒர்க் வந்து ரொம்ப பெருசாக விசிபிளாக இல்லைனாலும் நல்லா ரிச்சாக தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருது பர்சனலாகவே. பல்லுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்டர், பட் 2 சைடுமே ஒரே டைப் ஆஃப் பார்டர் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க. தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லா சாரியுமே நல்லா இருக்குங்க. எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஃபைனலி இந்த க்ரீன் எடுத்தாச்சு. செம்ம கிராண்டாக இருக்குது பாருங்களேன். நல்லா காப்பர் சரி, பாடி ஃபுல்லாகவே அப்படியே கேப் விடாமல் உங்களுக்கு சரி ஒர்க் பண்ண மாதிரி செம்ம கிராண்டான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும்.
அடுத்தது இந்த க்ரீன் பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி சாரீங்க. இத்தனை நாள் நீங்கள் ஜரி ஒர்க் பண்ணீங்களா, அதிலே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் க்ரீன் கலர் சாரீ. ஸோ இதிலே நான் சொன்ன மாதிரி இந்த த்ரெட் ஒர்க் பண்ணதுலேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்தது இந்த க்ரீன் பாருங்களேன், இதில் இருக்க அந்த பாடி பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல கொடி பேட்டர்னில் கொடுத்து நல்லா கிராண்டான பார்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மரூனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு சாரீ சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு. இதிலே நிறைய கலர்ஸ் கூட இருந்தது. ஸோ அடுத்தது இந்த க்ரீன் பாருங்களேன், இதுவும் ரொம்ப நல்லா சரிங்க, நல்ல கிராண்டான கலெக்ஷன் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் நம்ம போத்தீஸில் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சந்தேரி சில்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இப்போ திவாலிக்காக நம்ம போத்தீஸில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இன்னும் திவாலிக்கு இன்னும் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரதா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.